பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, மீண்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் சரியாக 2 மணிக்கும் சரியாக 8 மணிக்கும் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபித்து வருகிறோம். நிச்சயமாகவே ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்களை பாதுகாத்து இதுவரையும் கர்த்தர் உங்களை நடத்தி வருகிறார். அல்லேலூயா. 1 மணி நேரம் கர்த்தரை நாம் ஆராதித்திருக்கிறோம். இப்பொழுது கர்த்தரோட வார்த்தைக்காக நீங்கள் எல்லாம் ஆயத்தப்பட்டு காத்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் இந்த நாளில் ஒரு விசேஷித்த வார்த்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, அதிக நேரம் எடுக்காமல் என்னோடு கூட 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். எடுத்து வாசிப்போமா? அதற்கு அவர், பயப்படாதே, அவர்களுடைய இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றார். அப்பொழுது எலிஷா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ, எலிஷாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்து இருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்க பாருங்க, இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இந்த வேத பகுதியில் விசேஷமா நாம் வாசிக்கிற போது பார்க்கிறோம், பாருங்க, எலிஷாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள் நிரம்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த கதையின் சுருக்க அம்சத்தை நான் சொல்லிவிட்டு தொடர்ந்து கர்த்தரோட வார்த்தைக்கு நான் செல்ல போகிறேங்க. பாருங்க என்ன நடக்கிறது என்றால், இந்த 6ஆம் ராஜ்யம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழுப்பி படையெடுக்கிறதை நாம் பார்க்கலாம். அங்க அவர்கள் படையெடுத்து வருகிறது, திட்டம் தீட்டுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்கள் இராணுவர்களும் முன்கூட்டி அறிந்து கொள்கிறார்கள் என்ன நடக்க போகிறது, இந்த எதிராளி எந்த இடத்துல இருந்து வந்து என்னை தாக்க போகிறான் என்று சொல்லி அந்த திட்டங்களை முன்கூட்டி அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். ஆகவே இந்த 6ஆம் கிங்டம் ஆஃப் ஆரான் அந்த சீரியா ராஜா என்ன செய்கிறார் என்றால், எப்படி ஒரு வேலை நம்மளுடைய குழுவிலே நம்மளுடைய கூட்டத்தின் மத்தியில் ஒத்தல் இருக்கிறான் போல என்று சொல்லி கூட்டி அவங்களை விசாரிக்கும் போது அங்கே எலிஷா தீர்க்கதரிசியை பற்றி அறிந்து கொள்கிறார். என்ன அறிந்து கொள்கிறார் என்றால், எலிஷா தீர்க்கதரிசி தோத்தான் என்ற இடத்துல இருக்கிறாரு. அவர் கர்த்தரோடு பேசுகிற ஒரு மனுஷன். கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார், இந்த ராஜா அரண்மனையில நீங்கள் உங்களுடைய படுக்க அறையில பேசுகிறது கூட அவருக்கு விளங்கி விடுகிறது. ஆகவே இந்த இஸ்ரவேல் ராஜாக்கு இவர் தான் எல்லா காரியங்களும் சொல்லுகிறான் என்று சொன்ன உடனே அங்கே ஆறாம் கிங்டம் ஆஃப் ஆராம் கமிங் அகைன்ஸ்ட் பீப்பிள் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேலுக்கு விரோதமா எழுப்பி வராங்க. எலிசாவை பிடித்துக் கொள்ளும்படியாக வருகிறார்கள். என்ன நடக்கிறது? காலையில இந்த எலிஷாவுடைய வேலைக்காரன் வெளியே வந்து பார்க்கிறோம். அங்க பார்த்தான், நீங்க 15வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க பார்த்தான், முற்றிலும் அவன் சுற்றிலும் அவனுக்கு விரோதமா எழுப்பி வந்துதான ஆமிஸ் நிக்கிறாங்க. அங்க விரோதமா எழுப்பி வந்துதான அந்த ராணுவ படை வீரர்கள் நிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அந்த வேலைக்காரன் பயந்து போகிறான், நட்டங்கி போகிறான். ஆனா எலிஷா பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கிறப்ப திட்டம் தெளிவுமா அந்த வசனத்தை வாசிக்கிறப்ப பாருங்க, எலிஷா சொல்றாரு, அதற்கு அவர் பயப்படாதே, அவர்களுடைய இருக்க பார்க்கல நம்மோடு இருக்கிறவர் அதிகமா இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த COVID-19 குறித்து அநேகர் மனம் உடைந்து போயிருக்கிறீங்க, அநேகர் மன கடத்தத்துக்குள்ளாக போயிருக்கிறீங்க, அநேகர் ஊழியக்காரர்கள் மன சோர்வுக்குள்ளாக போயிருக்கிறார்கள், அநேகர் மனம் உடைந்திருக்கிறார்கள். சபைகள் மார்ச் மாதத்திலிருந்து இப்பொழுது மே மாதம் வரைக்கும் தொடக்க முடியல, அடுத்தது ஜூன் மாதம் வரைக்கும் இழுத்துட்டார்களே, இந்த லாக்டவுன் இழுக்கப்பட்டிருக்கிற என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி அநேகர் அங்கலாய்த்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, ஆனா கர்த்தரோட வார்த்தை உங்களுக்கு இப்ப புறப்பட்டு வருகிறார். ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே, இதை பார்த்து நீ பயந்து போய்விடாதே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற இந்த சூழ்நிலைமை, இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற இந்த உபத்திரவ காலகட்டம், இப்பொழுது நீங்கள் வடித்துக் கொண்டிருக்கிற இந்த கண்ணீருக்கு நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஒரு சாட்சியாக நிறுத்த போகிறார். உங்களுக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே, கர்த்தர் உன்னை சாட்சியாய் நிறுத்த போகிறார்.
என் மகளை கர்த்தருடைய சாட்சியாய் நிறுத்த போகிறார். இப்பொழுது கடந்து போய் கொண்டிருக்கிற உன்னோட வாழ்க்கையில உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் எடுத்து நிறுத்தி ஆசீர்வதித்து நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அநேகர் மனம் உடைந்து போயிருக்கிறாங்க. பாருங்க, இந்த எலிஷா வேலைக்காரனுக்கு வந்திருக்கிற எதிராளி கண்களில பார்த்தான். ஆனா கர்த்தர் இறங்கி அக்கினிமயமான தேவதூதர்கள் இறங்கி பாளையம் சூழ்ந்து இருக்கிறத அவன் பார்க்கல. அதனாலதான் எலிஷா விண்ணப்பம் பண்ணுகிற, ஆண்டவரே இந்த வேலைக்காரனோட கண்ணை திறந்துருங்க. இந்த நாளில் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க கண்களை கர்த்தர் திறக்கும்படியா நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நிச்சயமா இன்னைக்கு அநேகரோட பயம் என்ன, இந்த COVID-19 என் கண் பார்வைக்கு தெரியல, இப்பொழுது நியூ நார்மல் என்று சொல்லிட்டாங்க. அப்படி என்றால் இதோடு ஒட்டி வாழ பழகிக் கொள்ளுங்க என்று சொல்லிட்டாங்க. உங்களோட சுகாதாரத்தை நீங்க பார்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாங்க. இது இப்படிதான் இருக்க போகிறது. COVID-19 இருக்க போகிறது. அதோட நீங்க தொடர்ந்து வேலைக்கு போங்க. அதோட உங்க காரியங்களை பார்க்க பாருங்க. இந்த காலகட்டத்துல இயேசு நேசிக்கிற 24 மணி நேரம் ஜெப போகிறதுக்கு அநேக போஸ்ட்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்றால் அநேகரோட இருதயத்துல பயமும் கலக்கமும் இருக்கிறது. எதை குறித்து பயம் தெரியுங்களா? பாஸ்டர், இந்த கிருமி கண்ணுக்கு தெரியல, என்ன ஆக போகிறது? ஒவ்வொரு நாளும் வேலைக்கு பயத்தோடு போகிறேன், பயத்தோடு நான் திரும்பி வருகிறேன், ஒரு நடுக்கத்தோடு நான் போகிறேன் பாஸ்டர் என்று சொல்லி அநேகர் அங்கலாய்த்து புலம்புகிறார்கள். இந்த நாட்கள் நீதிக்கு அநேகரோட இருதயத்துல பிசாசானவன் அநேகரோட இருதயத்துல ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வந்துட்டான். Many people are going into depression right now and they do not realize they are depressed. அநேகருக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கிறது என்று அவங்களுக்கு தெரியல. எப்படி தெரியுங்களா? இந்த மன அழுத்தத்தை கண்டு கொள்வதற்கு ராத்திரியில நீங்க தூங்கும் போது நீங்க படுத்திருப்பீங்க, உங்களோட சிந்தனை மாத்திரம் ஓடிக்கொண்டே இருக்கும். படுத்திருக்கிறது போல இருக்கும், தூங்க முடியாது. இருதயத்தின் ஆழத்துல ஒரு நடுக்கும் பயம். திடீர்னு குவாரண்டைன்ல போட்டுட்டாங்க, யாரும் என்னை வந்து பார்க்க முடியாது, என்ன ஆகும் தெரியாது, எது நடக்கும் என்று தெரியாது. இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, எலிசாவோட வேலைக்காரன் கண்கள் திறக்கப்படல. அதனாலதான் அவன் சுத்தி இந்த மக்களின் ரதங்கள் அவனை பாதுகாத்தது அவர்களுக்கு தெரியல. ஆனா கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களை பாதுகாக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதுவரையிலும் நடத்தின தேவன் தொடர்ந்து உங்களை பாதுகாத்து நடத்த போகிறார். கர்த்தரோட அக்கினி மதமான அந்த தேவ தூதர்கள் உங்களை சுற்றிலும் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நீங்க அந்த அதிகாரத்தை பார்க்கும்போது எலிஷா ஜெபிக்கிறார். இந்த வந்திருக்கிறதான விரோதிகளோட கண்களை ஆண்டவரை கண் மயக்க பண்ணுங்க, அடுத்ததுக்கு கொண்டு போகிற அநேக காரியங்கள் தொடர்ந்து வாசிக்கலாம். ஆனா நான் குறிப்பிட்ட ஒரு காரியத்தை உங்களோடு பேச போகிறேன். என்ன என்றால், இருதயத்துல பிசாசானம் விதைக்கிற அந்த பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. முதலாவது fear will make you paralyzed. ஒரு சமயம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வேத சத்தியத்தை எடுத்து அநேக முறை நான் பிரசங்கித்திருக்கேன். ஆனா ஒரு கதையை நான் என்னோட பிரசங்கத்துல ஒரு 2-3 வாட்டி நான் இதை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, ஒரு தாயார் என்ன செய்தார்கள்னா, சிறு கைப்பிள்ளைய, 1 வயது கைப்பிள்ளைய ஒரு ஆற்று அருகில கூட்டி நடந்து கொண்டு போனார்களாம். ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்தபோது என்ன நடந்தது என்றால், அந்த மண் சறுக்கி அந்த 1 வயது பிள்ளை தடுக்கி போய் அந்த ஆத்துல விழுந்துட்டான். இந்த தாயார் கத்துறாங்க, தயவு செய்து என் பிள்ளை வந்து காப்பாத்துங்க, பிள்ளை வந்து காப்பாத்துங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க. என்ன ஆயிடுச்சு? அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்து பிள்ளைய வெளியே தூக்குறாங்க. பிள்ளை இறந்து போய்விட்டது. ஐயோ, அந்த ஒரு சம்பவத்தை நீங்க பார்ப்பீர்களா, அந்த தாய்க்கு அந்த ரிவர் கால் முழ ஒண்டிதான் இருந்ததா தண்ணி. நினைத்திருந்தால் உடனே இறங்கி பிள்ளை அப்படியே பிடிச்சி தூக்கி இருக்கலாம். ஆனா இருதயத்துல இருந்த பயம் அந்த பிள்ளையை போய் காப்பாற்ற முடியாம ஆக்கிவிட்டது. எனக்கு பிசாசானவன் அநேகரோட இருதயத்துல இந்த பயத்தை விதைத்து ஜெபிக்க முடியாமல், வேதத்தை வாசிக்க முடியாமல், ஒரு மரண பயத்துக்குள்ளாக அநேகரை தள்ளி கொண்டிருக்கிறான். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தரை பற்றி பிடித்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். 2011 ஆண்டுல பிரியமானவர்களே, எங்களுடைய முதல் இயேசு நேசிக்கிறார் சபை நாங்கள் ஆரம்பித்த போது
அநேக இடங்களுக்கு நாங்கள் ட்ரெக்கிங் சென்றோம். ஒரு 10,000 பெம்போட்ஸ் அந்த நாட்களில் கொண்டு போய் கொடுத்தோம். கொண்டு வந்து கொடுத்து நாங்கள் வீடு திரும்பின உடனே ஒரு 2-3 மணி நேரத்துல எனக்கு சரியான காய்ச்சல் எடுத்துருச்சு. காய்ச்சல் அப்படி தூக்கி 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 வாரி போடுகிறது. கணவர் உடனடியா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் இன்ஜெக்ஷன் கொடுத்து மருந்து கொடுத்து கொண்டு வந்து படுக்க வைத்துட்டாங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் காய்ச்சல் இறங்கவே இல்லை. விட்டிய காலையில 3 மணி போல என் சரீரம் காய்ச்சல் அப்படியே தூக்கி தூக்கி வாரி போடுகிறது. கணவர் கால் தேய்க்கிறாங்க, கோப்பி கலக்கி கொடுக்குறாங்க, பிள்ளைகள் எல்லாம் முடியாது அதுன்னு செய்கிறாங்க. அடுத்தது ஒரு 3-4 பிளாங்கெட் அப்படியே போட்டு படுக்க வைத்துட்டாங்க. ஒரு மணி 4 போல இருக்கும். அதிகமா உடம்பு முடியல. இருதயத்து நாளத்துல படுத்துக்கிட்டு ஆண்டவரே உடனே பரிசுத்த ஆவியானவர் முழங்காலிட்டு ஜெபம். அந்த காய்ச்சலோட எழுந்து அப்படியே முழங்கால் இட்டு, ஏசப்பா எனக்கு ஒரு உதவி செய்ய, நானும் முடியல ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி அழும்போது பிரியமானவர்களே, ஒரு தேவ தூதன் இறங்கி வந்தார். எத்தனையோ முறை அந்த சாட்சி நான் சபையில பகிர்ந்து கொண்டிருக்கேன். ஒரு தேவ தூதன் இறங்கி வந்தார். அவர் சட்டு நான் இப்படி முழங்கால் நின்று இப்படி ஜெபித்துட்டு இருக்கிறேன். இப்படி வந்து என் முன்னுக்கு நின்று அப்படியே அவரோட ரெக்கையை இப்படி இப்படி தூக்கும் போது அப்படியே ஒரு சோல்ஜரா அப்படி மாறி நிக்கிறத பார்க்கிறேன். அடுத்தது பார்க்குற இன்னொரு தேவதூதன் இறங்கி வந்து அப்படியே இந்த சைட்ல நிக்கிறாரு. அந்த ரெக்கையை இப்படி தூக்கும் போது அப்படியே ஒரு ராணுவனை போல ஒரு அப்படியே அந்த கவசம், அப்படியே இந்த சைடு ஒரு கவசம், இந்த ஒரு சைடு கவசம், அப்படியே முழங்காலிட்டு ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். அப்படியே அந்த காய்ச்சப்பட்டு போனது. அன்னைக்கு ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டு பேசினார். அந்த நாள் நான் வியாதி படுத்தது அது சரீரபரமான ஒரு பலவீனம் அல்ல. என்னென்ன ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறோம், அநேகருக்கு ட்ரக்கிங் போயிருக்கோம், அநேக இவெஞ்சலிஸ்ட் வீடு வீடா நாங்கள் நடந்து போனோம். 4 கணவர் பிள்ளைகள் வீடு வீடா நடந்து போய் ட்ரக்கிங் கொடுத்தோம். அந்த ஒரு சோர்வை பிசாசானவன் கொண்டு வந்தான் என்று அன்னைக்கு நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. ஒரு வேளை பிள்ளைங்க பார்த்து கொண்டு இருப்பீர்களானால் இந்த கர்த்தரோட வார்த்தை நிச்சயமாக ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். மெய்யாகவே பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட பழகிக் கொள்ளுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட கர்த்தர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னோட கூட பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் எடுத்து வாசிக்கிறேன். பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்க. பாருங்க, இருதயத்தின் பயத்தை ஒரு வேளை உங்களோட மனைவி, கணவர் இல்ல பிள்ளைகிட்ட சொல்ல முடியாம இருக்கலாம். ஒரு இருதயத்தின் ஆழத்துல ஒரு மரண பயம் உங்களை ஆட்கொள்ளும். ஆனா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றா, ஆண்டவரே இந்த பிசாசு குட்டுக்கிற பயத்துக்கு நான் இடம் குட்டுக்காமல் ஆண்டவரே, நீர் சர்வவல்லமையுடைய தேவன், உங்களுடைய அக்கனினால நீர் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் உங்களுடைய பிள்ளை, என்னோட வாழ்க்கைக்கு நீர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன், என் எதிர்காலம் உங்களுடைய கையில இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணும் போது பிசாசு விதைக்கிறதான அந்த பயத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு விடுதலை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எந்த ஒரு மனுஷன் நீங்க பயத்துக்கு இடம் கொடுப்பீர்களானால் அப்பொழுது பிசாசுடைய கிருகை உங்களை மன அழுத்தத்துக்குள்ள கொண்டு போயிருவான், சோர்வுல கொண்டு போயிருவான். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. பாருங்க, அம்மாவோட ஒரு நல்ல ஒரு பாடல் இருக்கிறது. என்னோட தாயார் ஃபர்ஸ்ட் பேரிட்டிஸ் அவங்க கத்தருக்குள்ள நித்திரை அடுத்தானா அநேக பாடல்களை அம்மா எழுதியிருக்கிறாங்க. அதுல சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன், கர்த்தர் என் ஜீவனிலும் பலனானவர், அவர் யாருக்கு அஞ்சுவேன் என்று ஒரு பாடலை எழுதியிருக்கிறாங்க. நல்ல ஒரு பாடல். இந்த 4வது வால்யூம்ல உள்ள ஒரு பாடல். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனிலும் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன். அல்லேலூயா. கர்த்தரே எனக்கு வெளிச்சம், கர்த்தரே எனக்கு ரட்சிப்புமானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன். ஆமென். அடுத்தது ஏசாயா 35ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன்.
பயப்படாதீர்கள், திடம் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டுவார், உங்கள் தேவன் பதில் அளிக்க வல்லவராகவும் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்க அப்படின்னா வேதம் சொல்லுகிறது. பயப்படுகிறவர்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, திடம் கொள்ளுங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறார், என் மகனே என் மகளே பயப்படாதே. நீ கடந்து போகிற சூழ்நிலையில முதலாவது பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இரண்டாவது, இப்பொழுது நீங்க போய்கொண்டிருக்கிற இந்த ஒரு சூழ்நிலைமை கர்த்தர் உங்களுக்கு சாட்சியாய் மாற்றுவார். நீங்கள் இப்பொழுது கடந்து செல்கிற கண்ணீர் பாதையில சரி, ஒரு வேளை என் திருமணத்துல பிரச்சனை மேல பிரச்சனை பாஸ்டர், மனம் உடைந்து போயிருக்கிற பாஸ்டர், பல நெருக்கடியின் மத்தியில் போய்கொண்டிருக்கிற பாஸ்டர், முடியல பாஸ்டர், ஒரு வேளை ஊழியர்கள் சபை திறக்கவே இல்லையே, என்ன ஆயிற்று, விசுவாசிகளை பார்க்க முடியல. எங்களுக்கு கர்த்தர் 2 சபைகளை கொடுத்திருக்கிற, திரளான ஜனங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல விசுவாசிகளை கர்த்தர் கொடுத்திருக்கார். நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். மெய்யாவே பிரியமானவர்களை பார்க்க முடியலையே, அநேகர் போன் அடிச்சு பாஸ்டர் உங்களை பார்த்து நீடித்த நாட்கள் ஆச்சு, உங்களை பார்க்க முடியலையே என்று சொல்லி அநேகர் புலம்புகிறது. அதே போலதான் அநேக ஊழியர்கள் நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனா நான் இப்பொழுது சொல்லுகிறேன், நீங்கள் இப்பொழுது எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கிறது. That is the story in your life. உங்களோட வாழ்க்கையின் சரித்திரம், உங்களோட வாழ்க்கையில நீங்க கடந்து போகிற சூழ்நிலை உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். ஆனா அது கர்த்தர் நன்றாகவே அறிந்திருக்கிறார். ஒரு வேளை இப்பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று அறியாமல் இருக்கலாம். பாருங்க, இயேசு நேசிக்கிறார் 24 மணி நேரம் ஜெப கோபுரத்தில் தொடர்ந்து சங்கிலி ஜெபமா அநேகர் ஜெபித்து கொண்டு வருகிறது. COVID-19 ஒரு முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வரணும், பெரிய ஒரு விடுதலை கர்த்தர் உண்டு பண்ணணும் என்று தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஏன் நீடித்து கொண்டு போகிறது? எனக்கு பதில் இல்லையே. ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தருணத்துல எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்? ஏன் இந்த லாக்டவுன் இப்படி நடக்கணும்? இல்லை, ஏன் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில தாமதமா இருக்கிறது? ஏன் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன்? ஏன் கர்த்தர் கேட்கல? என் எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது, என் பிள்ளைகளோட எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறது, என்னோட ஊழியம் கேள்விக்குறியா இருக்கிறது என்று அநேக கேள்விகள் உங்களுக்கு இருக்குமானா இப்பொழுது பிரியமானவர்களே பாருங்க, அப்பா வந்துட்டு ரெவரண்ட் டாக்டர் P.N. சாமி டேவிஸ் அவர்கள் என்னோட தகப்பனார். 2007 அப்பா கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தது உங்கள் அனைவருக்கும் தெரியும். கர்த்தரோட மகாபரி கிருபையிலும் என் தாயும் தகப்பனும் கர்த்தருக்கென்று வாழ்ந்து கர்த்தருக்கென்று மரித்தாங்க. எங்களோட தாய் தகவன் அப்பாவும் அம்மாவும் இயேசு நேசுகிற ஊழியத்துக்காக அதிக பாடுபட்டு ராவும் பகலுமா எங்க வீடை திறந்து கொடுத்து நான் வளர்ந்த நாட்களில தான் என்னோட அம்மா அப்பா ஊழியத்துக்கு போயிட்டு எங்க பெரியமாக்கா என்னை பார்த்துருவாங்க. எங்க வீடு ஒரு சத்திரத்தை போல இருக்கும். 4 ரூம் இருக்கும். 4 ரூம்லயும் 4 கட்டில்கள் இருக்கும். அநேகர் வீட்டுல வந்து போய் கொண்டு இருப்பாங்க. எங்க அம்மா தொடர்ந்து எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டுக்கொண்டே இருப்பாங்க, தண்ணி கலக்கி கொண்டே இருப்பாங்க. எங்க பெரியம்மா கால நேரம் பார்க்காம தண்ணி கலக்கி கொண்டு இருப்பாங்க. பிள்ளைகள் நாங்கள் வருகிறவர்கள் உபசரித்து கொண்டு இருந்தோம். ஆனா 2007 எங்க அப்பா இறந்த போது எங்கள் வாழ்க்கையை விழுந்து போனது. ஏன்னா 2003 எங்க அம்மா மரித்த போது 18 இயேசு நேசிக்கிறார் திருச்சபைகள் எங்க அப்பா பின்னால இருந்தாங்க, விசுவாசிகள் இருந்தாங்க. ஆனா எங்க அப்பா இறந்த போது ஊழியங்கள் உடைந்தது, சதறடிக்கப்பட்டது, தப்பான பழி சுமத்தப்பட்டோம். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில கடந்து போனோம். ஏனென்றால் என்னோட கணவர் வந்து எங்க அப்பாவை தூக்கணும் பிடிக்கணும். அந்த நாட்களில நான் என்னோட 3வது மகளுக்கு நிற மாசம் கர்ப்பமா இருந்தேன். ஆகவே கணவர் வேலையை விட்டு தான் அப்பா ஹாஸ்பிட்டலை பார்த்துக்கிட்டாங்க. வருமானம் இல்லாம போச்சு. அப்பா இறந்த நாட்களில எங்க அப்பாவோட இறுதி சடங்குக்கு எங்க கையில அறவே ஒரு பணம் இல்லை. எல்லா சபைகளும் நினைத்தாங்க, பாஸ்டர் நல்லா வசதியா இருக்கிறாங்க, பணம் இருக்கு. இயேசு நேசிக்கிறார் ஊழியத்துல இருந்ததாலும் ஒரு மூப்பரும் அவங்க மனைவியும் அவர்கள் வந்து அந்த காஸ்கெட் அப்பாவுடைய அந்த காஸ்கெட்க்கு அவங்க பொறுப்பு எடுத்துக்கொண்டாங்க. ஆனா மற்ற செலவுகள் எல்லாமே என்னோட கணவர் ராத்திரி அவரோட ஹாஸ்பிட்டல் போய் ஒரு லோனை வாங்கி எப்படியாவது மாசம் எனக்கு சம்பளத்துல நீங்க பிடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு லோன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி இருந்த கிரெடிட் கார்டு இருந்த நகை எல்லாத்தையும் அடமானம் வைத்து இறுதி சடங்கை நடத்தணும். அடுத்தது வருடங்கள் கடந்து போனது, ஊழியர்கள் உடைக்கப்பட்டது, அப்படியே எல்லாம் போயிடுச்சு. அந்த ஒரு காலகட்டங்களில நாங்கள் சாப்பாடு இல்லாமல் இருந்தோம். என்னோட தங்கச்சி
அவங்க டீச்சருக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த டீச்சரோட படிப்பு பாதியிலே நிப்பாட்டிடுச்சு. பணம் கட்ட முடியும். ஒரு மத்தியான நேரத்துல ஒரு 30 நாள் உபவாசம் எடுத்து கர்த்தருடைய சமூகத்துல அழுது, ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை ஆண்டவரே, ஒதுக்கப்பட்ட ஆண்டவரே, ஒட்டைக்கப்பட்ட ஆண்டவரே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம் என்று கர்த்தர் இடத்துல நான் கேட்டப்ப ஆண்டு சொன்னாரு, காலங்கள் வரும், இது உனக்கு சாட்சியாய் மாறும் என்று சொன்னார். நிச்சயமாகவே பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நான் திரும்பி பார்க்கும் போது இந்த 13 ஆண்டுகள் கர்த்தரை வழி நடத்திருக்கிறார், கர்த்தரை நிலைநாட்டி இருக்கிறார். ஒருவேளை நாங்கள் கடந்து போன அந்த சூழ்நிலையில இருப்பவர்கள் எப்படியோ இடமில்லாமல் போயிருப்பாங்க. ஒரு சமயம் ஒரு 3 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி என்னை பார்த்து திடீர்னு ஒரு கடையில வந்து என்னை ஏசுனாங்க. பெரிய பாஸ்டர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்ப என்னோட நகையை வச்சு அவங்க பணத்தை கொடுத்தேன், ஒரு நன்றி கூட சொல்லலை என்று. அப்பொழுது நான் கேட்டேன், அம்மா பணத்தை யாருக்கிட்ட கொடுத்தீங்க? அவங்க சொன்னாங்க, எங்க சபை பாஸ்டர் கிட்ட. அப்ப நான் சொன்னேன், தயவு செய்து இப்பயே நீங்க போன் போட்டு அவரை கேளுங்க, பணம் வந்து என் கைக்கு கிடைத்ததா. எங்க அப்பாவோட இறுதி சடங்குல எல்லா சபையும் கூடி வந்தாங்க. எங்க அப்பா அடக்க ஆகாத நீர் எல்லா சபையும் காணிக்க எடுத்தாங்க. ஒரு காணிக்கை கூட எனக்கு வந்து கிடைக்கல. அநேக பரிசுமத்தின் மத்தியில நாங்க கடந்து போனோம், அநேக வேதனை மத்தியில நாங்க கடந்து போனோம், அநேக நாட்கள் பசியும் பட்டினியுமாக இருந்தோம். நடந்த உண்மை சம்பவம் ஒரு சிலருக்கு மாத்திரம் தெரியும். ஆனா இந்த நாட்களில் பிரியமானவர்களே, யாராவது ஜெபம் போச்சுல, பாஸ்டர் நாங்க பட்டினியா இருக்கிறோம், பிள்ளைகளுக்கு பால் இல்லை, உடனடியா அந்த நிமிஷத்துல என்னால் முடிந்ததை நாங்கள் உதவி செய்கிறது மாத்திரமல்ல, உடனடி அவர்களுக்காக அழுது புலம்பி கர்த்தர் இடத்துல நாங்கள் ஜெபிக்க கர்த்தரைகளுக்கு கற்று அந்த ஒரு அழுகையின் பாதை இன்றைக்கு மற்றவர்களுக்கு சாட்சியாய் கர்த்தரைகளுக்கு மாற்றி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். யாராவது பாஸ்டர் எங்க மேல பழி சுமத்திட்டாங்க, நான் சொல்லுகிறது ஒரே ஒரு காரியம் தான், இப்பொழுது பழி சுமத்தி உங்களை ஒதுக்கினவர்கள் மத்தியில கர்த்தர் உங்களை தலை உயர்த்துவார். இந்த 13 ஆண்டுகளை நான் திரும்பி பார்க்கும் போது பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நல்ல சபை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், திரளான விசுவாசிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அநேக பண சேவைகளை கர்த்தர் தொடர்ந்து சந்தித்து வருகிறார். அது மூலமா அநேகருக்கு நாங்கள் உதவி செய்யும்படியாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஏன் தெரியுங்களா? நாங்கள் அந்த கண்ணீர் வடிக்கப்பட்டு ஒட்டைக்கப்பட்டு அந்த ஒரு பழி சுமத்துதலும் அந்த ஒரு விட்டையிலும் பாருங்க, அப்பாவோடு கூட இருந்த அநேக ஊழியர்கள் எங்க அப்பாவோட இறுதி சடங்கு அந்த கல்லறை அப்பயே அடக்க ஆராதனை முடிச்சு போனவங்க தான் திருப்பி வந்து பார்க்கவே இல்லை. அந்த நாட்களில் 3வது பிள்ளை கர்ப்பமா இருந்தேன். நான் பிரசவித்த பிறகு யாருமே வந்து பார்க்கல. அப்பொழுது புரிந்து கொண்டோம், உண்மை அன்பு ஆண்டரோட அன்பு மாத்திரம் தான். அப்பொழுது புரிந்து கொண்டோம், என் தாயும் தகப்பனும் ஊழியத்துக்கென்று பாடுபட்டு ஊழியத்துக்கென்று விதைத்து ஊழியத்துக்கென்று இன்னும் தியாகம் பண்ணினார்கள். அடுத்தது அப்பாவோட ஹாஸ்பிட்டல் பில் நான் எத்தனையோ முறை சாட்சி சொல்லி இருக்கிறேன். மிக 1,85,000 வெள்ளி அடுத்தது அவங்க டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு கணவரோட சம்பளத்தை எடுத்து கட்டி ரொம்ப ஒரு இக்கட்டான சரி. ஆனா கடந்து வந்த கண்ணீரின் பாதை சாட்சியின் பாதையாக மாற்றும். இன்றைக்கு ஒரு வேளை ஒடுக்கப்பட்டு ஒரு பயத்தின் மத்தியில ஒரு மரண பயம் உங்களோட இருதயத்தை ஆட்கொண்டிருக்குமானால் அந்த ஒரு பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை விட்டு வைக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுங்களா? ஒன்று ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், அறிக்கையிட வேண்டும். எப்படி எலிஷாவுடைய வேலைக்காரனுடைய கண்களை கர்த்தர் திறந்தாரோ அதே போல உங்க கண்களை கர்த்தர் திறக்க வேண்டும். உங்களை சுற்றிலும் அக்கினி மதில்களே கர்த்தருடைய பாதுகாப்பு கரம் உங்களோடு இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரீபாலாதரி கராராபா. இப்பொழுது உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்க போகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய தூதர்கள் உங்களோடு கூட இருப்பார்கள். கர்த்தருடைய தூதர்கள் உங்களை வழி நடத்துகிறார்கள். கர்த்தருடைய ரத்தம் உங்க வீடை பாதுகாக்கும். நீங்கள் போகிலும் வருகிலும் தேவ தூதர்கள் பாளையம் இறங்கி உங்களை பாதுகாத்து நடத்துவார்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது கடந்து செல்லுகிற இந்த பாதையில தனிமையில நீங்க கடந்து செல்லல, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். பிரியமானவர்களே, ஒருவேளை இப்பொழுது கடந்து போகிற பாதை அறியாமல் இருக்கலாம். கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். காட்கள் வரும், நீங்கள் எழுந்து நிற்பீர்கள், நீங்கள் அநேகருக்கு சாட்சியாய் நிற்பீர்கள். அநேகர் உங்கள் சாட்சியை கேட்டு அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ரீபாநாத
தொடர்ந்து பிரியமானவர்கள் உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபித்துக் கொண்டு வருகிறேன். உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்களோட வாழ்க்கை அடுத்தது எதிர்காலம் எப்படியா இருக்க போகிறது? எதிர்காலம் கர்த்தர் கையில இருக்குது, உங்க கையில இல்ல. போடுகிற திட்டம் கர்த்தர் போடுகிற திட்டமா இருக்கும். நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி பிடித்திருக்கும் போது தொடர்ந்து கர்த்தர் நம்மளை நடத்துகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 34:7 வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே தூதர்கள் இறங்கி ரட்சிப்பார்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு நான் ஜெபிக்கிறேன். எந்தெந்த மகன் எந்தெந்த மகள் இந்த நேரத்தில் ஆண்டவரை என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்களோ ரீபானா ரக்கரமா சந்தர வரியான் துரிதி கரமா ரபன துரிக்கி டிடி அந்துடி டிடி கரமா மததரி கரமா உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்கள் இயேசுவுடைய ரத்தம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இறங்கட்டும் இந்த நேரத்தில். இருதயத்தை ஆட்கொண்டிருக்கிற பிசாசனும் விதைக்கிற எல்லா பயத்தும் இயேசுவின் நாமத்தில் வெளியாகும்படியாக கட்டளை எடுக்கிறேன் ஆண்டவரே. ஒரு பரிபூர்ண விடுதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஆசீர்வதிங்க. தேவனுடைய சமாதானம் சந்தோஷம் ஆட்கொள்ளட்டும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில நீர் எடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறுத்த போகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்த போகிறேன். எல்லா பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். கைட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவுடைய ரத்தம் வீடுகளை பாதுகாக்கட்டும். பிள்ளைகள் போகிலும் வருகிலும் பாதுகாத்து நடத்துங்க. இதுவரையிலும் நடத்தின தேவன் தொடர்ந்து நடத்துங்கப்பா. ஆகாரமும் தண்ணீரும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து கர்த்தருடைய சமாதானமும் சந்தோஷமும் அன்பும் ஒவ்வொரு குடும்பத்தில் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினால் கேட்டு ஜெபிக்கிறேன். நீங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கைகளை அப்படியே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களும். ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.